அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது தமிழர் நாட்டார் விளையாட்டுகள். நாட்டார் விளையாட்டுகளை குறித்து நம் சென்ற காணொளியில் ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகளாகவும் வீரம் நிறைந்த விளையாட்டுகளாகவும் சில விளையாட்டுகளை நாம் கண்டிருப்போம். சிலம்பு, ஜல்லிக்கட்டு, இளவட்டக்கல் தூக்குதல், மாட்டு பந்தயங்கள் இவையெல்லாம் ஆடவர் விளையாடக்கூடிய, பெரும்பான்மையாக ஆடவர் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இதை போன்றே பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் என்று சில காணப்படுகின்றன. நாட்டுப்புறங்களில் பெண்கள் தங்களின் பொழுதினை போக்குவதற்காக விளையாடக்கூடியதில் சிறப்பு பெற்ற விளையாட்டுகளாக தாயம், பல்லாங்குழி, பாண்டி போன்ற விளையாட்டுகள் அமைகிறது. பல்லாங்குழி விளையாட்டானது பல்வேறு குழிகளுக்குள் காய்களை போட்டு விளையாடுவதன் மூலம் அக்கால மக்களின் அறிவு வளர்ச்சி, புத்தி கூர்மைக்கும், எண்கள், கணிதத்தை விரைவில் கற்பதற்கும் இவ்விளையாட்டுகள் உதவியது. இவ்விளையாட்டுகளில் பெரும்பான்மையாக ஆண்கள் விளையாடக்கூடிய அனைத்து விளையாட்டுகளும் வீரம் சார்ந்ததாகவும், பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் அனைத்தும் அறிவு சார்ந்ததாகவும் இருப்பதை நாம் காண முடிகிறது. பல்லாங்குழி போலவே தாயம் விளையாட்டும் பெண்களின் அறிவு கூர்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு. நாம் நினைவினை ஓரிடத்தில் கொண்டு வரக்கூடிய விளையாட்டுகளுள் முதன்மையாக இது விளங்குகிறது. இது போன்று இன்னும் பல விளையாட்டுகளும் நாட்டுப்புறத்தில் காணப்படுகிறது. உரிமரம் ஏறுதல், மஞ்சள் நீர் தெளித்தல் போன்றவை. உரிமரம் ஏறுதலும் வீரத்தினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக இருப்பதை நாம் காண முடிகிறது. மரத்தில் உள்ள பட்டைகளை உரித்து அவற்றில் எண்ணெய் தடவி மரத்தின் உச்சியில் ஒரு பரிசு பொருட்களை வைத்து யார் அந்த மரத்தில் ஏறி அந்த பரிசினை எடுக்கிறாரோ அவரே வெற்றியாளர் என்று அறிவிக்கப்படுவது. இதுவும் பெரும்பாலும் ஆடவர் விளையாடக்கூடிய வீரம் நிறைந்த விளையாட்டாகவே பார்க்கப்படுகிறது. இதுவும் திருவிழா காலங்களில் சடங்கு சார்ந்து நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு விளையாட்டாக அமைவதை நாம் காண முடிகிறது. இதனை போலவே மஞ்சள் நீர் தெளிக்கும் விளையாட்டு. இது பெரும்பாலும் திருவிழா காலங்களில் நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு முதன்மையான விளையாட்டு. மஞ்சள் நீரை கலந்து வைத்த இடத்தில் பெண்கள், ஆண்கள் என முறை பெண்கள், முறை மாமன்கள் போன்ற உறவினர்கள் மேல் தெளித்து விளையாடக்கூடிய ஒரு நிகழ்வு. இவ்விளையாட்டுகள் மூலம் உறவினர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறது. அதோடு மனம் மகிழ்வு பெருகுகிறது. இந்நாட்டுப்புற விளையாட்டுகள் அனைத்தும் மக்களை பொழுதுபோக்கிற்காக மட்டும் வைத்திருக்காமல் மன மகிழ்ச்சியையும், சிந்தனை உணர்வையும், பண்பாட்டையும் கடத்தக்கூடிய ஒரு விளையாட்டாக காணப்படுகிறது. இந்நாட்டுப்புற விளையாட்டுகளுள் ஆண்கள் விளையாட்டு, பெண்கள் விளையாட்டு, வீரம் நிறைந்த விளையாட்டை தொடர்ந்து சிறுவர்கள் விளையாட்டு என்று ஒரு பகுதி காணப்படுகிறது. சிறு வயதில் பிள்ளைகள் விளையாடக்கூடிய பல்வேறு விளையாட்டுக்கள். குழந்தையான பருவத்தில் குழந்தைகள் தாயை சார்ந்தும் பாடல் பாடியுமே விளையாடும். அந்த குழந்தை வளர வளர பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் சேர்ந்து பம்பரம் விளையாடுதல், கோலி, இது போன்று பல்வேறு விளையாட்டுகளை தங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுகின்றனர். நாட்டுப்புறங்களில் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய இயற்கை சார்ந்த பொருட்களை கொண்டு ஒன்று சேர்ந்து விளையாடுவதால் சிறுவர்களிடையே ஒற்றுமை உணர்வு மேலோங்கி பெரும்பாலும் இந்நாட்டுப்புற விளையாட்டுகள் அனைவருடன் சேர்ந்து வெளியே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு, உடல் சார்ந்த விளையாட்டாக அமைகிறது. அப்போ இது போன்ற ஒற்றுமையும் பெருகுது. இது போன்ற பல நன்மைகள் ஏற்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய சிறுவர்களும் இளம் வயதினர்களும் இத்தகைய விளையாட்டுகளை மறந்து தொலைக்காட்சியிலும் கைபேசியிலும் தங்கள் நேரத்தினை செலவழித்து கொண்டு வருகின்றனர். இது ஆரோக்கியமான ஒன்றாக காணப்படுவதில்லை. இதற்கு மாற்றாக நாட்டார் விளையாட்டுகளை மக்களிடையே கொண்டு வருவதன் மூலம் மக்கள் ஆரோக்கியமான
விளையாட்டுகளில் பங்கேற்க வாய்ப்பாக அமைகிறது. விளையாட்டு என்பது ஒரு மனிதனின் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியத்தை மட்டுமே பேண வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். இத்தகைய உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஆரோக்கியமான விளையாட்டு என்பது நாட்டார் விளையாட்டுகளில் அதிகமாக காணப்படுவதை நாம் இக்காணொளிகள் மூலம் காண முடிகிறது. நன்றி.